மேற்கு வங்கம் மாநிலத்தில் பாஜக தலைவருக்கு எதிராக அந்த கட்சியின் மூத்த தலைவர்களே போர்க்கொடி தூக்கி இருப்பது டெல்லி தலைமைக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. அடுத்தடுத்து நேர்ந்த தோல்விகளால் அயர்ந்து போன கட்சியின் தலைவர்கள் மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என நேரடியாக மீடியாக்களிடம் பேச தொடங்கியிருப்பது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2019 ஆண்டு வீசிய மோடி அலையின் உதவியால் மேற்கு வங்கத்தில் மம்தாவுடன் போராடி 18 தொகுதிகள் வரை கைப்பற்றிய பாஜக 40 விழுக்காடு வாக்கு வங்கியை கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி கொடுத்தது. இதே உத்வேகத்தோடு 2021 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்ட பாஜகவுக்கு பலத்த அடி விழுந்தது. அந்த ஆண்டு 3வது முறையாக ஆட்சியை பிடித்த மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மொத்தம் உள்ள 292 தொகுதிகளில் 215 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவுக்கு 77 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் கிடைத்த இந்த 77 தொகுதிகளையும் கூட பாஜக தலைவர் சுகந்தா மஜும்தாரால் தக்க வைத்துக் கொள்ள முடியாததுதான் அந்த மாநில பாஜகவினரையே ஆத்திரப்படுத்தியுள்ளது. 2021 கிடைத்த எதிர்பாராத தோல்வியால் அதிருப்தியடைந்த பாஜக தேசிய தலைமை அப்போது மேற்கு வங்க மாநில பாஜக தலைவராக இருந்த திலீப் கோஷை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக சுகந்தா மஜும்தாரை நியமித்தது. ஆனால் இவர் தலைவர் பதவிக்கு வந்ததில் இருந்து தோல்விக்கு மேல் தோல்வி வந்து பாஜக தொண்டர்களையே கலக்கமடைய வைத்திருக்கிறது. இந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் கடந்த முறையை விட 6 இடங்கள் குறைவாக 12 இடங்கள் மட்டுமே வென்ற பாஜக வாக்கு சதவிகிதத்திலும் பின்தங்கி 38.73 விழுக்காட்டை மட்டுமே பெற்றது. லோக்சபா தேர்தலுக்கு பின் உடனடியாக நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் அந்த கட்சிக்கு பெரிய அடி காத்திருந்தது. ராணாகத் தக்ஷின், பாக்தா, ராய்கஞ்ச், தினாஜ்பூர் ஆகிய 4 தொகுதிகளில் 3 இடங்கள் ஏற்கனவே பாஜக வசம்தான் இருந்தன. ஆனால் இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தட்டிச் சென்றது. இதனால் சட்டப்பேரவையில் பாஜகவின் பலம் மேலும் குறைந்தது. இடைத்தேர்தலுக்கு பிறகு மேற்கு வங்க மாநிலம் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மருத்துவ மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதனை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்தது. ஆனால் மம்தா பானர்ஜி தனது ஆட்சி நடந்தாலும் தானே ஒரு பேரணியை நடத்தி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அடித்தார். இருந்தாலும் மருத்துவர்களின் போராட்டம் தொடர்ந்ததா. கடந்த 10 நாட்களுக்கு முன் நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் தேர்தல் ஆணையத்திடம் சென்று புகார்களை அடுக்கியது. அந்த கட்சி பலவீனமாக இருப்பதை போலவே காட்டியது. ஆனால் இடைத்தேர்தல் முடிவுகள் முழுவதும் திரிணாமுல் காங்கிரசுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 6 சட்டப்பேரவை தொகுதிகளை வென்றதோடு சீதை ஹரோவா என்கிற 2 தொகுதிகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை பெற்று பாஜகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. அதிலும் வடக்கு மேற்கு வங்கத்தில் பாஜக பலமாக இருக்கும் கூச்பெகார் பகுதியில் இருக்கும் சீதை தொகுதியை திரிணாமுல் கைப்பற்றியதை கண்டு பாஜகவினரே அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர். இந்த இடைத்தேர்தல் தோல்விகளால் சட்டப்பேரவையில் பாஜகவின் பலம் 77 இருந்து 66 சுருங்கி இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரசின் பலம் 215 இருந்து 225 அதிகரித்திருக்கிறது. இதனால் மேற்கு வங்கத்திற்கான போக்கஸை தேசிய தலைமை அதிகரிக்க வேண்டும் என மாநில தலைவர்கள் குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றனர். சுகந்தா மஜும்தார் தற்போதைய மத்திய இணையமைச்சர் பதவியிலும் இருப்பதால் அவருக்கு பதிலாக முழு நேரத்தையும் மேற்கு வங்க பாஜகவுக்காக செலவிடும் கட்சி தலைவரை நியமிக்க கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது. இடைத்தேர்தலை எந்த ஒரு உறுதியான திட்டமும் இல்லாமல் எதிர்கொண்டதாகவும் அதனால் தொகுதிகளை இழந்ததுடன் தொடர்ந்து வாக்கு சதவீதமும் சரிந்து வருவதால் 2026 மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் என எச்சரித்திருக்கின்றனர் கட்சியினர். மேற்கு வங்க பாஜக மூத்த தலைவர் டத்தகடா ராய் தனது சமூக வலைதளத்தில் நேரடியாக பாஜக தலைமையை அட்டாக் செய்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பாஜக 2வது பெரிய கட்சியாக இருப்பது அமைப்பின் பலத்தால் அல்ல, இந்துக்களின் ஒரு பிரிவினர் வைத்திருக்கும் குருட்டு நம்பிக்கையால் தான் என தலைமைக்கு கொட்டு வைத்திருக்கிறார். மேற்கு வங்கம் போன்ற ஒரு மாநிலத்தை பகுதி நேர தலைவரை வைத்து நிர்வகிப்பதா என மத்திய இணையமைச்சர் சுகந்தா மஜும்தாரையும் அட்டாக் செய்திருக்கிறார். பாஜக வங்கமொழி பேசும் மக்களுக்கு எதிரான இந்தி பேசும் கட்சி என்கிற நரேட்டிவை மம்தா கட்டமைத்திருப்பதாகவும் அதை உடைக்க புதிய நரேட்டிவை உருவாக்கவில்லை என்றால் வங்கத்தில் எந்நாளும் மம்தாவின் ஆட்சிதான் இருக்கும் எனவும் எச்சரித்திருக்கிறார். பாஜக எம்எல்ஏ அக்னிமித்ரா பால், முன்னாள் எம்பி அர்ஜுன் சிங் ஆகியோரும் மம்தாவோடு கண்ணுக்கு கண் என சண்டை செய்யும் நல்ல தலைவர் தேவை என சுகந்தா மஜும்தாரை நெருக்கடியில் தள்ளி இருக்கின்றனர். மேற்கு வங்கத்திற்கு இன்னும் 1.5 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் மாநில தலைவர்கள் கோரிக்கையை பாஜக தேசிய தலைமை செவிகொடுத்து கேட்குமா? சுகந்தா மஜும்தாரின் மாநில தலைவர் பதவி நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.